இந்த ஆன்கிரிட் சிஸ்டத்தை உங்களுடைய மொபைல் டிவைஸோட ஒரு மொபைல் மானிட்டரிங் ஆப் கொண்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரியல் டைமாக நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகியிருந்தால் மட்டும் உங்களால் தெளிவாக இதோட ப்ரொடக்ஷனை பார்க்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுது, ஒரு நாளுக்கு எவ்வளோ அவுட்புட் வந்திருக்கு, ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, டெய்லி 15 யூனிட் 20 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகுதா, இல்லை ஒரு நாள் கூடுது ஒரு நாள் குறையுதா, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, காலையிலையும் சாயங்காலம் நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். உங்கள் மொபைல் ஃபோனில் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றோம், அதுலேருந்தே பார்க்கலாம். இப்போ சாரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் ரூஃப் போட்டிருக்காங்க. இந்த மெட்டல் ரூஃபில் எப்பயுமே வெயில் தெளிவாக படுது, ஒரு நிழலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கீழே இருக்கிற அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு, அதோட ட்ரெஸ்ஸு, அதோட கால் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக ஷீட் ரூஃபிங் மவுண்ட்டுனே தனியாக இருக்குது, அதில் நீங்கள் போட்டுக்கலாம். என்ன ஒரு விஷயம், மேலே போய் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக ஒரு செட்டப் பண்ணிடணும். ஆட்டோமேட்டிக் க்ளீனிங் செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு டெய்லி ப்ரொடக்ஷன் பர்ஃபார்மன்ஸு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சோலார் பேனல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோனோக்ரிஸ்டலைன் பேனல் தான் இப்போ வருது. மினிமம் 540 545 வாட்ஸில் இருந்து அதோட பவர் ப்ரொடக்ஷன் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது.